Hey guys, welcome back to my channel. So ಇವತ್ತು ಬ್ಲೂ ಐಸ್ ಮಾಡೋಣ. ಓಕೆ, ಯಾ ಫೇಸ್ಗೆ ನಾನು ಜಸ್ಟ್ ಮಾಯ್ಶ್ಚರೈಸರ್ ಮತ್ತು ಸನ್ಸ್ಕ್ರೀನ್ ಮಾತ್ರ ಯೂಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ, ಬೇರೆ ಯಾವುದು ಯೂಸ್ ಮಾಡಿಲ್ಲ. இன்னைக்கு மேக்கப் பண்ண பிடிக்கல, ஸோ அதனால் டைரெக்ட் ஐ மேக்கப் மட்டும் பண்ணுறேன். அப்புறமா லாஸ்ட்டில் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ப்ளூ ஐஸ் என்ன இப்படி பண்ணலாம்? பேர்ல்ஸ் வைக்கலாமா இல்லை ஒயிட் ஸ்டோன் வைக்கலாமா? எனக்கு ஐஸ் ரொம்ப பிடிக்கும். ஐஸில் நிறைய மேக்கப் பண்ணுறது பிடிக்கும். அதனால தான் நான் இன்னிலேருந்து டெய்லி இல்லை, டெய்லி பண்ண முடியாது, ஏன்னா பாப்பா இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எப்படி டைம் என்ன சொல்ல, பாப்பாவையும் பார்த்துக்கணும், இதையும் எப்படி பண்ணுறதுன்றது கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வில் சி. ஆனால் நான் ட்ரை பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஆல்டர்னேட் டேஸ் ஐ மேக்கப் டிஃப்ரெண்ட்டாக போடலாம். எனக்கு ப்ளூ ஐஸ் மாதிரி தான் பண்ணலான்ட்டு இருக்கேன். சி எப்படி வருதுன்னுட்டு. ப்ளூ ஐஸ் தான், ப்ளூ ஐஸ் தான். லாஸ்ட்ல அவுட்லுக் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சும்மா அப்படியே அடிச்சு விட்றேன். ப்ரஷில் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ப்ரஷில் விட ஹேண்டில் பண்ணுறது தான் பிடிக்கும். பிகாஸ் ஃபுல்லாக கவர் பண்ணலாம். இது ப்ரஷ்னு ஒரு இடத்துல விட்டுட்டு நான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால் ஸோ ஐ டோன்ட் லைக், சாரி நாட் லைக், ஐ டோன்ட் ப்ரிஃபர். ஓகே கைஸ், இப்போ இந்த சைடு ஓரளவுக்கு வந்தது. ஸோ ப்ளஸ் கிளிட்டர் அப்புறமா ஷிம்மரெல்லாம் யூஸ் பண்ணணும். பண்ணி லாஸ்ட்டில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஐ மேக்கப்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். புய் மாதிரி இருக்கேன். சி லாஸ்ட் அவுட்புட் எப்படி வருதுன்னு. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாலெல்லாம் நான் பண்ணதில்லை, பண்ணியிருக்கேன், பட் ஆனால் இந்த அளவுக்கு பண்ணதில்லை. இந்த சும்மா கலர் ஐ ஷேடோ லைக் நார்மலாக ட்ரெடிஷ்னலுக்கு அந்த கலருக்கு சூட் வர மாதிரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஐயோ, நான் ஸ்டார்டிங் கன்னடாவில் தானே ஸ்டார்ட் பண்ணேன், மறந்துட்டேன். இப்போது இந்த ஒயிட்டு ஷிம்மர் ஆக்சுவலி இது இப்படி ஓப்பன் பண்ணாவே டப்பு கீழே கொட்டுது. அதனால தான் மூடியில் இருக்கிறது மட்டும் யூஸ் பண்ணிக்கலன்னா, இதெல்லாம் அவ்வளோலாம் யூஸ் பண்ணி, இதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட டெய்லி யூஸ் பண்ணாலுமே ஒரு மாதம் வரும், அவ்வளோ இருக்குது. ஜஸ்ட்டு டாப் பண்ணால் எப்படி பழப்பழன்னு பறக்குது பாருங்கள், மேலேயும் கீழே. இப்போ ரோஸ் போடலாமா? ரோஸ் பேஷன். இந்த ப்ளஷ்ஷை போட்டாலே இது ஒரு க்ளோ எடுத்து கொடுக்குதுல்ல, இதுக்கு தான் எனக்கு ப்ளஷ்னாவே ரொம்ப பிடிக்கும். ட்வைங் ஆக்சுவலாக எனக்கு நிறைய இந்த நோஸ் கிட்ட இருக்கிற ப்ளஷ் லைக் டபிள்யூ மாதிரி இப்படி போகும் பாருங்க. ட்வைங் இப்படி தான் எனக்கு பிடிக்குமே ப்ளஷ்ஷு. ஆனால் அது சிரிக்கும் போது இது கீழே ப்ளஷ் வரணும்னா நல்லா தெரியாது, அது அப்படியே கீழே அப்படியே தொங்குற மாதிரி இருக்கும். இது பிடிக்காது. அதுக்கு அப்படி மேலே எழுத்துருவேன். ட்வைங். ஆமாம், இந்த ஃபவுண்டேஷனு ஆனால் எனக்கு போட்டுட்டு மேலே போக பிடிக்காது. சன்ஸ்க்ரீனை போட்டோமா, மாய்ஸ்சரைசர் போட்டோமா, ப்ளஷ்ஷை தடவுனாமா, ஐஷேடோ கூட போட மாட்டேன். எப்பயாச்சும் ஒரு வாட்டி இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி கலர் ஐலைனர் போட்டு போவேன். என் பொண்ணு சுட்டி கண்ணம்மா கேட்டுட்ருக்காங்க.
லிப்ஸ்டிக் போடணும் இல்லையோ லிப் லைனர் போட்டு விட்டு நடுவில் லிப்ஸ்டிக்கை போட்டு தேய்ச்சிட வேண்டியதுதான். நம்ம ஸ்டிக்கரை ஒட்டி வைக்குவோமா? ஸ்டிக்கரெல்லாம் ஒட்டி வச்சுட்டு லாஸ்ட்டில் நமக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ, பிகாஸ் ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஐஸ் மாதிரி இருக்கும்ல, எப்படி வரும்னு தெரியாது. அதனால் எப்படி வேணுமோ இந்த எண்ட் வரைக்கும் நான் எப்பவுமே ஐஷேடோவும் இருக்கட்டும், எது வேணாலுமே இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த ஐலிட் முடிகிற வரைக்கும் கார்னருக்கு எப்படி வேணாலும் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் அப்படியே பியூர் ஷேப் கொடுத்து முடிச்சிடுவேன். என்ன பண்ணுவேன்? முடிச்சிடுவேன். இப்படிதான் வாங்கினேன். பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கேட்டால் 500 ரூபான்றான். இதுக்கு ஒரு ஷீட்டுக்கு இல்லை, ஒரு 4-5 ஷீட்டுக்கு சேர்த்து. அதுக்கு தானே நம்ம ஆன்லைன் இருக்கு, போட்டுற வேண்டியதான் ஆன்லைனில் ஆர்டரு. என்ன இது ஒட்டுமான்றது தான் டவுட்டு. ஒட்ட வைப்போம். எப்பட்றா ஒட்டிக்கிச்சு? நன்னாதான் இருக்கு. நம்ம யாரும் வம்புக்கும் போகிறதில்ல, யாரும் தம்புக்கும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். அப்படிதான் வச்சிட்டேன். ஆனால் என் மூஞ்சிலே இதுதான் வெள்ளை வெள்ளையேர்னு இருக்குது. சரிதான் பார்ப்போம். வச்சிட்டேன். நான் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டே கிடையாது. மேக்கப் பண்ணுறதுக்கு பிடிக்கும். எனக்கே பண்ணுறதுக்கு பிடிக்கும். இங்கேருந்து இப்படி ஒரு இலை, இங்கேருந்து இப்படி ஒரு இலை, அப்படியே ப்ளூ நைட்டி மேட்ச்சு. ஆக்சுவலாக ஃபேக் லேஷஸ் வச்சா இன்னும் நல்லா தெரியும். இப்போ நல்லா தெரியுதுல? ஆக்சுவலாக நான் மஸ்கரா போட மறந்துட்டேன், அதுக்கப்புறமா தான் போட்டேன். அப்புறமா சரி எக்ஸ்ட்ரா லேஷஸ் வச்சு பார்க்கலாம் எப்படி தெரியுதுன்னு பார்த்தா இப்போதான் ஃபைனல் லுக் ஃபினிஷ். வா, நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சீலர், நத்திங். இப்போதான் இந்த வெங்காயம் வைக்கணுமா? That's it guys. இதுதான் என்னோட raw skin makeup look without filter, nothing, just direct sunlight. இது with filter. ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Bye bye. See you in the next video. மறக்காமல் subscribe பண்ணிடுங்க guys. Bye.